கைஸ் இது வரைக்கும் இந்த அனிமே வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் இந்த கதையை சூடு பிடிக்க போகுது. அது எப்படி அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொடூரமான சீனோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆகேமரா சொன்னாரு சொல்லிட்டு ஒரு 10 பயிற்சியாளர்கள் இட்டோரியில இருந்து வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தரை தவிர மீதி எல்லாருமே கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்தது தாத்தா அபயாமா மட்டும்தான். அவரும் லக்ல தான் தப்பிச்சு வந்திருக்காரு. அவங்களை கொலை பண்ண முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த ட்ரிங்க்ஸ்ல வந்து பாய்சன் கலந்துருக்காங்க. நம்ம தாத்தாக்கு வயிற்றுல ஒரு மாதிரி பண்ண அவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே காத்து வாங்க போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும். எல்லாத்தையுமே மகேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் இதை பண்ணது, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர ஆனா அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி இவனை ஒரு 2 பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னாடி அக்காகி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பான். அந்த அசாசின் சொல்ல வந்தது அக்காகி இல்ல காகிமுரா அப்படிங்கிறது இவனுக்கு இங்க புரிய வர அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ண கீச்சிருக்கான். அவனை பாக்குறதுக்காக காகிமுரா யாருக்கும் தெரியாம வந்திருக்காரு. ஏன்னா கீச்சியுமே இட்டோரியில் உள்ள எல்லாருமே கொலை பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிருப்பான். அதனால அவனுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. என்னன்னா கீச்சிக்கு நெருக்கமான ஒருத்தர் காலையில இறந்து போயிட்டாராம். அதனால உனக்கு இப்ப மெடிக்கல் செலவு மிச்சம். அதுக்கடுத்து உனக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு 70 காயின் கிட்ட வரும். காயின் அப்படின்னு சொல்றது வந்து கோல்டு காயினை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். காசு உனக்கு எப்ப தேவைப்படுது அப்படின்னு தோணுதோ அப்ப என் இடத்துக்கு வா, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணை மட்டும் இதுல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்ல யார் அந்த பொண்ணு ஹைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க எவ்வளவோ கெஞ்சு பாப்பா, என்ன 40 காயின் தானே, நான் அதை எப்படியாட்டும் சம்பாதிச்சு உங்ககிட்ட தந்துடுறேன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ப்ராஸ்டியூட் அவளுக்கான ஃப்ரீடம் வாங்குற மாதிரி கிடையாது. அதை நீ முதல் புரிஞ்சுக்கணும். அப்படியே நீ எதாட்ட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சனா நீ உன்னோட வாழ்க்கையை விட வேண்டியது இருக்கும். அதுக்கு நீ ஒரு பேட்டில் ஃபீல்டுல ஒரு மரியாதையான சாவடையலாம் அப்படின்னு அவர் சொல்ல அடுத்து காகிமரம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதோட அந்த சீன் வந்து அப்படியே அந்த இடத்துல கட் ஆகுது. அடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு போல. ஆனாச்சு பல இடத்துல இருக்கக்கூடிய அவனோட ஆட்களை கேதர் பண்ணி ஒரு கடிதாஸ் மாதிரி அனுப்பி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு தான் இவ்வளவு பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். காகிமரம் அப்படிங்கிறவன் தான் நம்ம ஆட்களை பிளான் பண்ணி 9 பேரை மொத்தமா கொலை பண்ணியிருக்கான். அதை என்னால ஏத்துக்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனாச்சு அவன் மேலே பிளேம் பண்ணிக்கிறான். பிகாஸ் எல்லாம் ஸ்மூத்தா போகுது அப்படின்னு நினைச்சு அவன் கேர்லெஸ்ஸா இருந்தனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல இடத்துல வச்சு அபயாமா இப்ப வருத்தப்பட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மூலமா தான் நமக்கு உண்மையான எதிரிகள் துரோகிகள் எல்லாம் தெரிய வந்தாங்க. இதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க உங்களை பின்தொடர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லவும் அனாச்சு அந்த இடத்துல வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இருக்கால அனாச்சு இதுக்கு முன்னாடி கோடாரி வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்துருப்பா. அதே மாதிரி இவ்வளவு இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே வரலாம். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது அவர் ரிப்ளையே பண்ண மாட்டாரு. சரி எங்க போயிருப்பாரு போய் பார்த்து கூட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஒரு இடத்துல இருந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரா. இடத்துல வச்சிருந்து என்ன வச்சான்னு தெரியல. தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவரின் சடனா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண அபயமா இருக்காருல மக்கோட்டாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மக்கோட்டா தான் சோகனட்டோட ஆளு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு போல. நீ தான் அந்த கடுப்பாரா அப்படின்னு அவனோட கதையை அங்க முடிச்சு வைக்க இந்த சீனை கீச்சிருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அந்த இடத்துல ரின் இருக்கும்போது ரின் கிட்ட எப்படி இருக்குமா அவனோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ 16 வயசு ஆகுது அப்படின்னு சொல்ல 16 வயசா இதுவே தனியா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போக வச்சு நம்ம ஹீரோ கீச்சிக்கிட்ட அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுத்தி வளைச்சு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை. அவன்கிட்ட வந்து விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். நீ வந்து முக்கிய நிச்சரியோல ஜாயின் பண்ணணும். இது வந்து காகிமுரா ஒரு ரெக்யூஸ்டா அவன்கிட்ட கேட்டு வர சொல்லல. நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இட்டோரியோ தான். அதுக்கடுத்து நான் வர முடியாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தன் இருக்கேன்ல, நான் வந்து ஒன்னு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன் 2 பேரும் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து சண்டை போட தயாராயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஃபைட் வந்து ரொம்பவுமே சூப்பரா போகும். கீச்சு வந்து மாக்கி மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபைட்டர். அந்த ஃபைட்டோட எண்ட்ல நம்ம ஹீரோ கீச்சோட வெப்பனை 2 துண்டை உடச்சு தள்ளிடுவாரு. கீச்சு எனக்கு வந்து இன்னைக்கு சண்டை போட முடியல, நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான். ஹீரோ தான் வின் பண்ணிருப்பாரு. கீச்சு இதுக்கப்புறம் சண்டை போட வேணாம் அப்படின்னு அவனோட டிஃபீட்டை ஒத்துப்பான். அப்ப கீச்சு கிட்ட நம்ம ஹீரோ உனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லல, அவன் கிட்ட என்ன கூட்டு போய் காமி அப்படின்னு சொல்லும்போது இந்த சண்டை போட்டதே நம்ம ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இப்ப என்னாச்சு உன் மைண்ட் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல உனக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றியே, அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு பதட்டப்பட்டே ஓடி வருவான். நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு ஒரு பதட்டத்துல ஓடி வர நம்ம ஹீரோ இங்க இருந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு காமிக்க அப்ப அந்த ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ண அனார்ஸ் இருக்கான்ல இட்டோரியோல எல்லா இடத்தையும் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருந்து விண்டர் டைம்ல எழுந்து வருவோம், அது வரைக்கும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் இப்போதைக்கு ஒரு இடத்துல பதுங்கி இருந்து விண்டர் டைம் அப்போ எல்லாரையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க போல. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ண காகிமுரா வந்து நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக உள்ள போறாரு. ஆனா ஹீரோ கூட ரின் இல்ல. எங்க போனான்னு பார்த்தா அவனை வெளியவே உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிருக்காரு. ஏதாவது பிரச்சனை வந்து தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிறதுக்காக. அந்த வழியை ஹைக்ரி நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. ரின்னை பார்த்து என்னமா நீ உள்ள போலையா, இதுக்காக வெளியே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல மாஜி தான் சொல்லிட்டாரு உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால பாதுகாப்பா வெளியவே இரு அப்படின்னு சொல்லிட்டேன், வெளியே விட்டு உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்ல பையன் உனக்கு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம 2 பேரும் எங்கிட்ட போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த உங்க கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார்ல, அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது ரின் கிட்ட சொல்லல. அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்காரு, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கதவை சாதிரி நம்ம ஹீரோ கூட பேச ஆரம்பிக்கிறாரு.
கேட்கிறாரு. என்ன ஒரு கிரிமினல் கூட பேசுறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஒருத்தர் உன்னோட வீட்டுக்கு அழைச்சிருக்கேன்னா உங்களுக்கு டீ காஃபி கூட கொடுக்குற பழக்கம் ஒன்றும் கிடையாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, தம்பி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நீ 100 பேரை கொன்னதா சொல்றதுல என்னோட ஆட்கள் 9 பேர் அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்றதுக்காக ஐயா என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரா. இல்ல தம்பி உங்ககிட்ட ஒரு 3 விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. 2 கொஸ்டினை கேட்கிறாரு. நீ வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து உண்மையா? அதுக்கப்புறம் இப்படி இம்மார்டல் ஆனா நீ பிறந்ததுல இருந்து இம்மார்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இம்மார்டல் தான், ஆனா நான் பிறந்ததுல இருந்து இம்மார்டல் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நீ எப்போதுல இருந்து இம்மார்டல் ஆன அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ இம்மார்டல் ஆன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா ஒரு பாட்டி என் பாடியில தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டுட்டா நான் இப்போ உன்னோட ஹார்ட்ல தொலைய போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இடத்துல நான் பல தடவை வெட்டுப்பட்டிருக்கேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது பொதுவா இம்மார்டல் அப்படிங்கிறது அவங்க பாடியில என்ன காயப்பட்டாலும் அது வந்து ஹீல் ஆயிரும், உங்களுக்கு வலிக்காது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மாஞ்சிக்கு அவரோட உடம்புல ஒவ்வொரு தடவை காயப்படும் போதும் அவருக்கு அந்த வலி அப்படிங்கிறது வந்துட்டு போகதான் செய்யும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்லும்போது, இம்மார்டலா இருக்கிறவங்கள கொலை பண்றதுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அதுல ஏதாவது எக்ஸாம்பிள் உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும், நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா நீயா ஃபோர்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க சண்டை போட தயாராகிற மாதிரி தான் தெரியுது. இப்ப திடீர்னு ஷாட் எடுத்து நம்ம ஹீரோட செஸ்ட்ல வாட்டியை போட்டு விட்டு போயிருவானா. நம்ம ஹீரோ திருப்பி அடிக்கலாம் போக நம்ம ஹீரோட ஷாட்டை எடுத்துட்டு பொறுமையா இருமாஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பொறுமையா இருக்கு சொல்றாரு. அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக மாட்டேன், அந்த செஸ்ட்ல உள்ள ஹோல் வந்து மூடுற வரைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்க இருந்து நம்ம ஹீரோட செஸ்ட் ஹீல் ஆகிறதா பாத்துக்கிட்டே இருப்பான். மொத்தமா ஹீல் ஆகி முடிச்சதும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பானா. இல்ல நீ என்னை வெட்டி நான் மறுபடியும் உயிரோட வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நீ பண்றதுலாம் எனக்கு சரி அப்படிலாம் கிடையாது, அனுபவிச்ச வழியை நீயும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட தயாராயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கு சொல்லிட்டு அவன் பண்ணதுக்கெல்லாம் முதல்ல மன்னிப்பு கேட்கறான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ எதுக்காக இங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிற உண்மையான ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னோட பாடியை டெஸ்ட் பண்ணணும் தான் நினைச்சேன், உன்னோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக விட இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க ஆச்சரியப்பட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பின்னாடி ஒருத்தர் பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பார்ல, ஒரு காகமர கிட்ட நான் இப்போ இந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக பல பேரை இறக்கி வச்சிருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறதோட அந்த சீனை அங்க கட் பண்றாங்க. அன்னைக்கு இருட்டவே போகுது, நம்ம ஹீரோ என்ன வரல அப்படிங்கிறதுனால ரின் வந்து அங்க போய் கேட்கறா. ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடியவர் வந்து அவர் அப்பவுமே போயிட்டாருமா, அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ரின் அவளுக்கு தெரிஞ்ச நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போவார் அந்த இடத்துல போய் தேடி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ எந்த இடத்துல காணோம். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எந்த ஒரு துணைக்கும் இல்லாம அவன் மட்டும் தனியா படுக்கிற மாதிரி ஆகுது. அப்படின்னு சீனை கட் பண்ண ஹீரோவை அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு டஞ்சன்ல அடைச்சு வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல மயக்கத்துல இருந்து அப்பதான் முழிக்கவே செய்யறாரு. அவரை 100 பேர் சேர்ந்து மொத்தமா பிடிச்சது அதெல்லாம் ஞாபகம் வர எல்லாரும் கையில கிடைச்சா கொல்ல போறாடா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. ஆனா இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சாகணும். சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காவலாளி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வரான். ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் நினைக்கிறேன். சோ இவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு ரின் வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு முடிக்கிறா. என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு லேப் எடுத்துட்டு போய் வெளியே பார்க்கும்போது ஒரு மீட்டிங் வச்சிருப்பான். அந்த இடத்துல ஒரு பொண்ணும் அவன் கூட ஒரு பெரிய பையனும் இருந்திருப்பான். நான் சொன்னல இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் உள்ள கிளீன் பண்ணா மட்டும் போதும் நம்ம இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. அது ரின் இப்ப இருக்கிறது வந்து அவரோட சொந்த வீடு. அவளுக்கும் தெரியும்ல இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அவ கூட வந்தவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம உள்ள இங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துருவா. 2 பேரும் மூஞ்சி ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட இந்த இடத்துல எண்ட் ஆகுது. சோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அவ்வளவுதான், பை.